அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்து பிறந்தார் அப்படிங்கிறத நம்ம கொண்டாடிட்டு வருகிறோம்ல. இன்னைக்குரிய ஜென்ரேஷனுக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னா கிறிஸ்மஸ் தாத்தாவும் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் தான் அவங்க ஞாபகத்துக்கு வரக்கூடியதா இருக்கு. கிறிஸ்மஸ் அப்படின்னா கிறிஸ்து நமக்காக பிறந்தார் அப்படிங்கிறத கொண்டாடுகிற நிகழ்ச்சி இன்னைக்கு மாறி போய் கல்ச்சரல் விழாவா மாறிடுச்சு. உண்மை என்னன்னா, கிறிஸ்து நமக்காக மனுரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்த நாள் தான் கிறிஸ்மஸ் அப்படின்னு நம்ம கொண்டாடக்கூடியதா இருக்குது. உண்மையிலே இன்னைக்கு தான் கிறிஸ்து பிறந்தாரா அப்படின்னு கேட்டா அதுக்கு சான்றே இல்லை. ஆனால் கிறிஸ்து நமக்காக பிறந்தார். சரி, நமக்காக ஏன் பிறந்தார் அப்படின்னு கேட்டா அதுவும் ஒரு சிலருக்கு தெரியாது. பிறந்தாருங்க, அவ்வளோதாங்க. ஏன் பிறந்தார், எதுக்கு பிறந்தாருலாம் தெரியாது. உலகம் ஃபுல்லாக கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, நானும் கொண்டாடுறேன் அப்படின்னு இன்னைக்கும் ஒரு சிலர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனத்துல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தோம்னா காளை, வெள்ளாட்டுக்கடா, குருவி, புறா குஞ்சு இவைகளோட பலி மனுஷனோட நித்திய மீட்பை ஏற்படுத்தி தரல. அந்த ஒரு வருஷத்துக்கு தான் இருக்கும். கிறிஸ்து நித்திய பலியாக இந்த பூமிக்கு வந்தாருங்க. நம்மளுடைய பாவங்கள்ல இருந்து, சாபங்களில் இருந்து மீட்டு கொள்ளும்படியாக ஒரு பலி உண்டு அப்படின்னா அது கிறிஸ்து மாத்திரம்தான். கிறிஸ்து மனுரூபமாக இந்த பூமிக்கு வந்தார். சிலுவையில நமக்கு வர வேண்டிய எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய சுதந்திரத்தை, அவருடைய நித்திய மீட்பை நமக்கு பரிமாற்றம் செய்திருக்கிறார். அந்த நாளை கொண்டாடும் விதமாக தான் இன்னைக்கு கிறிஸ்மஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் மெய்யான கிறிஸ்மஸ். சாண்டா கிளாஸோ கிறிஸ்மஸ் ட்ரீயோ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ல முன்ன எடுத்து வரக்கூடாது. கிறிஸ்து பிறந்த நாள் தான் கிறிஸ்மஸ் அப்படிங்கறத நம்மளுடைய ஜெனரேஷனுக்கு சொல்லிக் கொடுப்போம். கிறிஸ்து பிறப்பின் மேன்மையை இந்த உலகத்திற்கு அறிவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.